நீட் தேர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களில் திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வால் 24 லட்சம் மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியான போதும் வழக்கம் போல் பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளது, நீட் தேர்வில் 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் விவகாரத்தில் நரேந்திர மோடி எப்போதும் போல் மௌனம் சாதித்து வருகிறார். பீகார், குஜராத் மற்றும் ஹரியானாவில் நடந்த கைதுகள் தேர்வில் முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட ஊழல் இருப்பதை தெளிவாக காட்டுகின்றது. மேலும் இந்த பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் கசிவின் மையமாக மாறிவிட்டன. எங்கள் நீதித்துறை ஆவணத்தால் காகித கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை இயற்றுவதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளித்துள்ளோம். எதிர்க்கட்சிகளின் பொறுப்பை நிறைவேற்றி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் குரலை தெருமுனை முதல் நாடாளுமன்றம் வரை வலுவாக எழுப்பி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதுபோன்ற கடுமையான கொள்கைகளை வகுப்பதில் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார்.